ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோல நம்ம அக்டோபர் மாசம் செப்டம்பர் மாசம் 2025 இதுக்குதான் ஐபிஓஸ் எதெல்லாம் ஐபிஓ கன்ஃபார்ம் ஆயிருக்குன்றத பத்தின நம்ம இந்த ஐபிஓ பத்தின கம்பெனி எப்படி இருக்கு அண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்கு இந்த கம்பெனில, எப்போ ஓப்பன் ஆகுறாங்க, எப்போ க்ளோஸ் ஆகுறாங்க, ஸோ அதோடைய என்ன பிரைஸ்ல லிஸ்டிங் இது பண்ண போறாங்க, அவங்க ஐபிஓ பிரைஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா, ஃபைனலா நான் அப்ளை பண்ண போனா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பேச போதும் நண்பர்களே. ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அது உங்களுக்கு லாஸ் தான். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்க வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆன்கோயிங்ல இருக்கிற ஒரு ஐபிஓ தான் ஹை வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் ஐபிஓ. இவங்களோட ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்போ ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னாக்கா இவங்க செப்டம்பர் 18ஆம் தேதி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது செப்டம்பர் 22ஆம் தேதியா இருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரே 1% தான் இருக்கு நண்பர்களே. ஸோ அந்த ரீசன்னால இந்த ஐபிஓ பாத்தீங்கன்னாக்கா ஐபிஓ பிரைஸ் 299 இருக்கு. அண்ட் ஐபிஓடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 560 கோடி கிட்ட அவங்க ஐபிஓ இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓ ஒரு 1% தான் இருக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம். அந்த லாட் 50 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, 50 ஷேர் ஒரு லாட்டுக்கு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் 23 செப்டம்பர் அண்ட் லிஸ்டிங் 25 செப்டம்பர். ஸோ இந்த ஐபிஓ பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே ரிஸ்க் தான். அப்படி நீங்க ரிஸ்க் எடுத்தாலுமே உங்களுக்கான கிரே மார்க்கெட் பிரீமியம் வைஸ் பார்க்கும்போது 1% தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ஐபிஓல நான் கண்டிப்பா அப்ளை பண்ண போறது கிடையாது. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா, இல்ல ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க பேச போது சாத்திக் கிரீன் எனர்ஜி ஐபிஓ. இவங்க பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் 3.8% இருக்காங்க, 4% கிட்ட இருக்காங்க. பிரைஸ் ஐபிஓ பிரைஸ் 465 இருக்காங்க. அண்ட் ஐபிஓ சைஸ் பாத்தீங்கன்னா 900 கோடியா இருக்கு. லாட் ஒரு லாட்டுக்கு 32 ஷேரு. ஐபிஓ ஓப்பன் ஆகுது செப்டம்பர் 19ஆம் தேதி, க்ளோஸ் ஆகுது செப்டம்பர் 23. அலாட்மெண்ட் 24 செப்டம்பர், லிஸ்டிங் 26 செப்டம்பர். ஸோ இந்த ஐபிஓல நான் அப்ளை பண்ண போதனா இல்லையான்னு கேட்டீங்கன்னாலும் மார்க்கெட் அடுத்த 2-3 நாட்களுக்கு நெகட்டிவா தான் இருக்குன்றதை நம்ம ஹார்மோனிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி கிளியராகவே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கிளியரா போட்டிருக்கோம். ஹார்மோனிக்ஸ் இங்க ஃபாலோ ஆக போகுது ஹார்மோனிக்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்ட்டு. நேற்று நம்ம லைவ் வந்திருந்தோம் நண்பர்களே. இந்த லைவ்லயுமே எக்ஸாக்டா நம்ம சொல்லியிருக்கோம் எந்த ரீசன்னால நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுமே ஃபாலோ ஆக போகுதுன்றதை கிளியரா இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். நீங்க இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கலன்னா உடனே பாருங்க. இதுல நம்ம நிறைய ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் டிப்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாமே அதை பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பாருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த ரீசன்னால இப்போ மார்க்கெட் ஃபாலோ ஆகும் பட்சத்துல இந்த கிரே மார்க்கெட் பிரீமியமும் 1% 2% குறையறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால இந்த சாத்திக் ஐபிஓலையுமே நான் அப்ளை பண்ண போறது கிடையாது. நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாக்கா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜிகே எனர்ஜி ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் 14% கிட்ட இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஜிகே எனர்ஜி ஐபிஓக்காக நம்மளுடைய யூடியூப்ல நம்ம செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பாருங்க. அது நம்ம சேனல்ல இருக்கிற ஐபிஓன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும். இல்லைன்னா வீடியோன்றதுல பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் 10 வீடியோஸ்க்குள்ள இது ஒரு வீடியோவா இருக்கும். ஐபிஓ பிரைஸ் 153 இருக்கு. அண்ட் ஐபிஓ சைஸ் பாத்தீங்கன்னா 464 கோடி. லாட் 98 லாட்டு, 98 குவான்டிட்டி ஒரு லாட்டுக்கு. ஓப்பன் ஆகுது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு 19 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது 23 செப்டம்பர். அலாட்மெண்ட் 24 செப்டம்பர் தான் இருக்காங்க. லிஸ்டிங் டேட் பாத்தீங்கன்னாக்கா 26 செப்டம்பர். ஸோ இந்த ஐபிஓல நான் அப்ளை பண்ண போனா இல்லையான்றதை நம்ம ஜிகே எனர்ஜி ஐபிஓ அந்த செப்பரேட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்கா கணேஷ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ பார்க்கும்போது இப்போ 4% கிட்ட இருக்காங்க கிரே மார்க்கெட் பிரீமியம். ஐபிஓ பிரைஸ் 322 இருக்கு. ஐபிஓ சைஸ் 408 கோடி கிட்ட இருக்கு. லாட் ஒரு லாட்டுக்கு 46 ஷேரும். ஓப்பன் ஆகுது பாத்தீங்கன்னாக்கா 22 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது 24 செப்டம்பர். அலாட்மெண்ட் டேட் 25 செப்டம்பர், லிஸ்டிங் டேட் 29 செப்டம்பர். ஸோ இந்த ஐபிஓ பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுவுமே மார்க்கெட் நெகட்டிவா தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்க்கு. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ஃபால் ஆகும். அதை வச்சு பார்க்கும்போது நான் இந்த ஐபிஓல கண்டிப்பா அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்க அப்ளை பண்றீங்களா இல்லைன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் ஐபிஓ.
ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னாக்கா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 19% கிட்ட இருக்கு. பிரைஸ் வந்து ஐபிஓ பிரைஸ் வந்து 754 ரூபா இருக்கு. ஐபிஓ சைஸ் வந்து 687 கோடி. ஒரு லாட்டுக்கு 19 ஷேர்ஸ். ஐபிஓ ஓப்பன் ஆகுது வந்து 22 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது வந்து 24 செப்டம்பர். அலாட்மெண்ட் டேட் வந்து 25 செப்டம்பரா இருக்காங்க. லிஸ்டிங் டேட் வந்து 29 செப்டம்பரா இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓக்குமே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபுல் அனலைசிஸ் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அந்த வீடியோல இந்த ஐபிஓ நான் அப்ளை பண்ண போனா இல்லையான்றதை சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ நான் அப்ளை பண்ணனா இல்லையான்றது அந்த வீடியோவை பார்க்கறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா சோலார் வேர்ல்டு எனர்ஜி சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோ செப்பரேட்டா போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து கிளியரா பேசியிருப்போம் நம்ம டீடைல் தான். கரண்ட் மார்க்கெட் இது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாத்தீங்கன்னாக்கா 19ல இருந்து 20% இருக்கு. பிரைஸ் வந்து ஐபிஓ பிரைஸ் வந்து 351 ரூபாவா இருக்காங்க. ஐபிஓ சைஸ் வந்து 490 கோடியா இருக்கு. ஒரு லாட்டுக்கு 42 ஷேர். ஐபிஓ ஓப்பன் ஆகுது வந்து 23 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது வந்து 25 செப்டம்பர். அலாட்மெண்ட் டேட் வந்து 26 செப்டம்பர். லிஸ்டிங் டேட் வந்து 30 செப்டம்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சேஷாஷாயி டெக்னாலஜிஸ். இந்த ஐபிஓ பத்தியுமே நம்ம வந்து செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாத்தீங்கன்னாக்கா 26% கிட்ட இருக்காங்க. பிரைஸ் வந்து 423. ஐபிஓ சைஸ் வந்து 813 கோடியா இருக்கு. ஒரு லாட்டுக்கு 35 ஷேர். ஐபிஓ ஓப்பன் ஆகுது வந்து 23 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது வந்து 25 செப்டம்பர். அலாட்மெண்ட் டேட் வந்து 26 செப்டம்பரா இருக்காங்க. லிஸ்டிங் டேட் வந்து 30 செப்டம்பரா இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போதுமா இல்லையான்றத அந்த வந்து சேஷாஷாயி டெக்னாலஜிஸ் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பாருங்க. ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் அனலைசிஸ் போட்டிருப்போம். நம்ம அப்ளை பண்றோமா இல்லையா, எதுக்காக அப்ளை பண்றோன்ற அனைத்தையுமே அதில் டிஸ்கஸ் பண்ணிப்போம் நண்பர்களே. மறக்காம இந்த எல்லா வீடியோவும் பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோலாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்து வந்து ஆனந்தரதி ஷேர். ஆனந்தரதியோடைய ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 5% தான் இருக்குது. பிரைஸ் வந்து 414 ரூபா இருக்காங்க. ஐபிஓ சைஸ் வந்து 745 இருக்கு. ஐபிஓ சைஸ் வந்து 745. லாட் வந்து 36. ஒரு லாட்டுக்கு வந்து 36 ஷேர். ஐபிஓ ஓப்பன் ஆகுது வந்து 23 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது வந்து 25 செப்டம்பர். அலாட்மெண்ட் டேட் வந்து 26 செப்டம்பர். அண்ட் லிஸ்டிங் டேட் பாத்தீங்கன்னாக்கா 30 செப்டம்பர். ஸோ இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இப்போதைக்கு வந்து ஓகேவா இருக்கு. ஒரு டீசென்டான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லி ஒரு 6% இருக்கு. பட் இருந்தாலும் ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கு. நீங்க ரிஸ்கி ட்ரேடர் அப்படின்னாக்கா இது வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்க இல்ல அப்படின்னாக்கா கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணாதீங்க. அண்ட் என்னுடைய ஃபைனல் டிசிஷனா நான் அப்ளை பண்ண போனா இல்லையன்றதை வந்து நான் நம்மளுடைய க்ளோசிங் டேட்டான 25 செப்டம்பர் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் நான் அப்ளை பண்றேன்னா கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். இல்ல நான் அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ண. சம்டைம்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணலன்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் நான் எதுவுமே சொல்ல அப்படின்னாக்கா நான் அப்ளை பண்ணல அப்படின்றது நீங்களாவே எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜேரோ இன்ஸ்டியூட் ஐபிஓ. இவங்க வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 2% கிட்ட இருக்காங்க. மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுதுன்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம்க்கு வந்து ரொம்பவே ரிஸ்கி ட்ரேடர்னாலுமே நீங்க வந்து அவாய்ட் பண்றதா பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 890 இருக்கு. ஐபிஓ சைஸ் வந்து 450 கோடியா இருக்கு. லாட் வந்து ஒரு லாட்டுக்கு 16 ஷேர். ஓப்பன் ஆகுது 23 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது வந்து 25 செப்டம்பர். அலாட்மெண்ட் டேட் வந்து 26 செப்டம்பரா இருக்கு. லிஸ்டிங் டேட் வந்து 30 செப்டம்பர். நண்பர்களே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் ஐபிஓ. இவங்க வந்து ஒரு ரீசைக்ளிங் கம்பெனியா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 7% இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஸ்கி ட்ரேடர்ஸ் நீங்க அப்படின்னாக்கா இந்த ஐபிஓ வந்து கன்சிடர் பண்ணுங்க. பட் நான் அப்ளை பண்ண போனா இல்லையா அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபைனல் டே ஆன ஸோ க்ளோசிங் டேட் 26 செப்டம்பர் தான் நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் வந்து அப்டேட் பண்றேன். இன்கேஸ் நீங்க அப்ளை பண்றீங்க ரிஸ்க் எடுத்து அப்படின்னாக்கா எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க அப்ளை பண்றீங்களா இல்லையா அப்படின்றத. பிரைஸ் வந்து 232 ரூபா இருக்கு. ஐபிஓ சைஸ் வந்து 1750 கோடி. ஒரு லாட்டுக்கு 64 ஷேர். ஐபிஓ ஓப்பன் ஆகுது வந்து 24 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது வந்து 26 செப்டம்பர். அலாட்மெண்ட் டேட் வந்து 29 செப்டம்பர். லிஸ்டிங் டேட் வந்து 1 அக்டோபர். நண்பர்களே அடுத்து வந்து பேக் ஃப்ரீ பேக் டெக்னாலஜிஸ் ஐபிஓ தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து 9% கிட்ட இருக்காங்க. ஸோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 204 ரூபாவா இருக்கு. ஐபிஓ சைஸ் வந்து 504 கோடியா இருக்கு. ஸோ இவங்களுடைய ஒரு லாட்டுக்கு வந்து 73 ஷேர். இவங்க ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா 24 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது வந்து 26 செப்டம்பர். அலாட்மெண்ட் வந்து 29 செப்டம்பர். லிஸ்டிங் வந்து 1 அக்டோபர். ஸோ இந்த ஐபிஓ வந்துமே வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து நம்ம ஃபைனல் அலாட்மெண்ட் ஆன ஃபைனல் க்ளோசிங் டேட்டான 26 செப்டம்பர் நான் அப்ளை பண்றேனா இல்லையான்றதை நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்றேன். அண்ட் இது டெலிகிராம்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்றேன். நீங்க அங்க வந்து பாத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த பேக் ப்ரீஃபேப் டெக்னாலஜி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றத. ஸோ மற்ற நண்பர்களுக்கும் அது வந்து யூஸ் ஆகும். உங்களோட வியூ எப்படி இருக்கு அப்படின்றத. நண்பர்களே இது மட்டும் இல்ல நிறைய ஐபிஓஸ் வந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து மணியுமே வந்து பிளான் பண்ணணும். எந்த ஐபிஓல வந்து அமௌண்ட் போடலாம் அப்படின்ட்டு. ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னா நிறைய ஐபிஓஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே எல்லா ஐபிஓலையும் போடும்போது
எல்லா ஐபிஓமே உடைய டிமாண்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற ஃபண்டை, மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணி தான் இங்க எடுத்து ஐபிஓல போடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, இல்ல ரீட்டைலர்ஸும் சரி. அப்போ மார்க்கெட்டுமே கொஞ்சம் ஃபால் ஆகும். அந்த ஃபால்னால இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்லாம் நிறைய இருக்கு ஐபிஓல. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அனைத்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டைம்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி உங்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து ஜின் குஷால் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐபிஓ வந்து 42% கிட்ட இருக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜின் குஷாலுக்கு நான் செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நம்ம வந்து கிளீனாக டீட்டெயில்டாக வந்து சூப்பராக பேசியிருக்கோம். நீங்கள் இந்த ஐபிஓ வந்து ஷார்ட் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா இல்லை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமான்ற அனைத்து கண்டென்ட்டும் அதில் இருக்கு. ஸோ உடனே அந்த வீடியோ போய் பாருங்க. ஐபிஓ பிரைஸ் வந்து 121 ரூபாவா இருக்காங்க. ஐபிஓ சைஸ் வந்து 116 கோடி. ஒரு லாட்டுக்கு வந்து 120 குவான்டிட்டி ஷேர் வந்து இது பண்றாங்க. ஐபிஓ ஓப்பன் ஆகுது வந்து 25 செப்டம்பர், க்ளோஸ் ஆகுது வந்து 29 செப்டம்பர், அலாட்மெண்ட் டேட் வந்து 30 செப்டம்பர், லிஸ்டிங் டேட் வந்து 3 செப்டம்பர். நண்பர்களே, ஸோ வீடியோ இன்னும் முடியல. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து அனைத்து வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாக்கா கமெண்ட் பண்ணுங்க என்ன ரீசன்ட். பிடிச்சிருந்தாலும் வந்து உங்களுக்கு எதனா சேனலைஸ் இல்லைனாக்கா எதனா டாபிக்ல வந்து வீடியோ போடணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லா ஐபியோடைய என்னுடைய ஃபைனல் டிசிஷனை தான் இந்த வீடியோக்குள்ள வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம். எல்லா ஐபிஓ பற்றியும் ஒரு ஓவியூ பார்த்துட்டோம். உங்களுக்கு இன்கேஸ் வந்து இதில் எதனாச்சும் ஒரு ஐபிஓ பற்றி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுங்க. இல்லை நீங்கள் எதுவும் அப்ளை பண்ண போதீங்களா ஐபிஓ, இல்லை அப்ளை பண்ண போகுது இல்லையா, இல்லை ரிஸ்கி ஐபிஓஸ் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்ற அனைத்து இன்ஃபர்மேஷன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுவோம். நன்றி நண்பர்களே.